எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ சென்னையில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணு 18 வயசு பொண்ணு மோட்டார் சைக்கிளில் வந்து அவங்க ஃப்ரெண்டோட பின்னாடி உட்காந்து போயிருக்காங்க. அவங்க என்ன ஆயிருக்காங்கன்னா போயிருக்கும்போது வந்து சடனாக வந்து அது அவங்க வந்து தூக்கி எறியப்பட்டிருக்காங்க வெஹிக்கிள்லேருந்து. இதனால் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து அதாவது இது நடந்த இடம் வந்து எங்கன்னா நம்ம சென்னையில் பெரியபாளையம் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இதில் வந்து அவங்களுக்கு ஹெட் இன்ஜுரிஸ் வந்து நல்லாவே ஆயிருந்திருக்கு. இது டியூஸ்டே மார்னிங் நடந்தது. இவங்க வந்து அந்த இன்சிடெண்ட் நடந்தப்போ ஹெல்மெட் போடாமல் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்து இசபெல் ராணின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மல்லிகாபுரத்தை சேர்ந்தவங்க. அதாவது கலடிப்பேட்டை அப்படிங்கிற இது திருவொட்டியூர் அந்த இடத்த அங்கே வந்து அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அங்கேருந்து பெரியபாளையம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதை டெம்பிளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோடு போயிருக்காங்க. அஷீன் பாஷா அப்படிங்கிறவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அவங்களும் பைக்கில் தான் போயிட்டு இருந்திருக்காங்க. நிறைய ரெண்டு பேராக வந்து போயிருக்காங்க. சென்னை கொல்கத்தா ஹைவேஸில் வந்து அவங்க போயிட்டுருக்கும்போது தான் இது வந்து இந்த அஷீன் பாஷா அவரை ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு இல்லையா, அவங்க வந்து கண்ட்ரோல் வந்து வெஹிக்கிளை வந்து ஓட்டும்போது லாஸ்ட் கண்ட்ரோல் அவங்க வந்து கண்ட்ரோல் வந்து இழந்துருச்சு. கண்ட்ரோல் இழந்ததுனால வந்து அந்த பிட்டு ஒரு மாதிரி பெரிய குழிக்குள்ளே கொண்டு போய் வந்து வண்டி வந்து விழுந்துருச்சு. வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அது விழுந்துட்டனால அவங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வண்டியை விட்டு வந்து அவங்க தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. விழுந்ததில் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து பயங்கரமாக ஹெட் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து ஹெவியாக அப்புறம் வந்து என்ன ஆயிருக்குன்னா அவங்க விழுந்ததில் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அதே இடத்துலையே. லோக்கலில் அங்கே பார்த்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இமீடியட்டாக அவங்க வந்து இந்த பெரியபாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. பட் வந்து அங்கே போனப்போ வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வர வழியே இறந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸு. பெரியபாளையம் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாடியை வந்து திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டமுக்காக அனுப்பியிருக்காங்க. போலீஸ் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப ஸ்பீடாக வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அதனால தான் மோட்டார் சைக்கிளோட கண்ட்ரோல் வந்து அவங்க இழந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த டெத்துக்கான காரணம் வந்து நெக்லிஜென்ஸு, அப்புறம் வந்து ரேஷ் டிரைவிங் அப்படின்னு வந்து கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ ஆன்கோயிங்கில் தான் இருக்குது. நான் வந்து ஏற்கனவே இந்த ஹெட் இன்ஜுரிஸ் பற்றிலாம் வந்து சொல்லியிருக்கேன். மண்டையில் அடிபட்டதுன்னா நம்மளுக்கு வந்து பிரெயின் கட்டாக வாய்ப்பு இருக்குது. இன்ஜுரிஸ் எல்லாம் இருந்ததுன்னா வந்து அது பலவித ப்ராப்ளம்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நம்ம வந்து வண்டியெலாம் ஓட்டும்போது கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ரொம்ப வந்து இந்த ரேசிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணோன்னா சடனாக ஏதாவது குறுக்க வருது, இல்லாட்டி ஆளுங்க யாராவது கிராஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளால் ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். அதே மாதிரி இந்த லிக்கர்லாம் கன்சியூம் பண்ணிவிட்டு வண்டிலாம் ஓட்டினா நம்மளுக்கே நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறது தெரியாது. அந்த பொண்ணு வந்து அது ஸ்பீடாக அந்த பையன் போனதுனால வந்து இறந்துருக்கலாம் அப்படிங்கிறத சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க போலீஸு. இருந்து அந்த பொண்ணோட ஆத்மா வந்து சாந்தி வேணும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க. பார்த்து வண்டியெல்லாம் ஓட்டணும்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.